நம்ம தங்கி இருக்க ரூம் 105. இன்னைக்கு என்ன டேட்டுனா மே மே 10. அது கூட மறந்து போச்சு. மே 11. 11 12 என்னமா. சரி அதை விட்டு இன்னைக்கு காலையில் லடாக்லேருந்து புறப்பட்டதே சம்பவம். நம்ம கேரளா ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். கேரளா ஹவுஸ் அங்கேருந்து கிளம்புனோம். சரி 9 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்து 9:30 ஆகி போச்சு. என்னடா இவ்வளோ லேட் ஆகி போச்சுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் கூட வரல. ஒரு 5 கிலோ அங்கேருந்து திருப்பி விட்டாங்க ரோட்டை திருப்பி விடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து வந்து இந்த சவுத் புல்லூர் செக் போஸ்ட் வந்த உடனே அங்கே ஒரு என்ட்ரி போட்டோம். வந்து எல்லாரும் என்ட்ரி போட்டு தான் போகணும். அங்கே சரி என்ட்ரி போட தான் நிப்பாட்டுறாங்கன்னு பார்த்தாக்க இங்கேருந்து போக முடியாது, டைம் எல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா சரி ஏதோ என்ட்ரி போடுறதுக்கு தான் ஒருத்தர் நின்றுருந்தா ஜன்னல் ஓரமா. நம்மளை அங்கே வண்டி நிப்பாட்டி வச்சாங்களோ அந்த இடத்துல ஜன்னல் நின்று நான் ஓடுற போயிட்டு டக்குன்னு போய் சீக்கிரம் என்ட்ரி போட்டான் அப்படின்னு. அப்புறமேட்டு தான் நீ சொன்ன இல்லை அங்கே ரோட்டில் ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்காமா போக முடியாதாமா. அப்பயே இதாகி போச்சு. என்னடா மேலே வானத்து மேலே பார்த்தா மேகமூட்டம் மாதிரி வேற வருது நினச்சேன். ஒரு 2 மணி நேரம் அங்கேயே அடைச்சிட்டாங்க. 2 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அதுக்கு அப்புறம் விட்டாங்க. 11:40 இருக்கும், ஒரு 11:45 இருக்கும். அப்பதான் விட்டாங்க. சரின்ட்டு விட்டுட்டு மேல போக போக பார்த்தா சரியான ஸ்னோஃபாலு. லேல இருந்து கதுங்களா பாஸ் ஒரு 40 கிலோமீட்டர் இப்படி ஒரு 1.5 மணி நேரத்துல போற தூரம் தான் அது. ஆனா ஏறிட்டே இருக்க மலை. நம்ம கிளம்புனது இருந்தது 11,000 அடி ஹைட்ல இருந்தோம். அங்க இருந்து சடனா 17,800 அடி ஹைட்டுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த செக் போஸ்ட்ல இருந்து ஏறிட்டு இருந்தோம். சரி நார்மலா இது தெர்மல் லேயரு க்ளவுஸ் எல்லாம் மாட்டியாச்சு. ஆனா என்னன்னா இன்னொரு இது கூட போட்டிருந்தீங்களா, என்னன்னா ரெயின் கோட் போட்டிருந்தா அந்த காத்து உள்ள பட்டிருந்தாது. எனக்கா இந்த கையோட முன் விரலெல்லாம் அப்படியே குத்துன்னு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம எப்படின்னா நிறைய யூடியூப் அது இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துக்கலாம், நம்ம அவங்க அப்படி சொல்றாங்களா, நம்மளாம் பெரிய ஆள் அந்த மாதிரி ஒரு எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க, பார்த்துக்கலாம் அப்படி இப்படிங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம மனசுக்குள்ள லைட்டாக இருந்திருக்கும் வச்சுக்கலாம். அன்னைக்கு வந்துச்சு பாரு, அங்கே போய் கரெக்டாக கருதுங்களா வருது. ஆனால் வந்ததே தெரில, கருதுங்களா வந்து ஏறி அங்கே ரீச் ஆனே தெரியல. ஆனா மேல வந்த உடனே அந்த அவ்வளவு ஜனம் இருந்ததுனாலதான் நினைக்கிறேன் சரியான கிரௌடு. அந்த கிரௌட் இருந்ததுனால தான் அங்க ஒரு கொஞ்சம் ஹீட்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. உனக்கு ஆச்சான்னு தெரியல. நான் என் கை தான் அங்க ப்ளூ கலர் ஆச்சு. நான் அங்க க்ளவுஸ் கழட்டிட்டு இன்ஜினு கிட்ட கையை வச்சுட்டு இருந்தேன். நான் க்ளவுஸ் போட்டிருந்ததுனால எனக்கு அந்த இது ஆகல. அப்புறம் அங்க போட்டோல அங்கிருந்து போட்டோ எடுத்தா போட்டோ கூட கிளியரா வரல. எங்க நீ என்ன நான் அடைச்சு வச்சு விட்டனாலதான் பிரச்சனை ஆகி போச்சு. இல்லன்னு வச்சுக்கா எந்த வண்டி ஒட்டுக்கா வந்ததுனால முன்னாடி வந்த காருங்கெல்லாம் அங்கேயே நிப்பாட்டி இருந்தாங்க. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அவங்க அப்படியே நிப்பாட்டி வச்சு. கடைசியில மொத்த பைக்கு ஒரு 50 பைக் 60 பைக் இருக்குல்ல, மொத்தம் விட்டோன்னா போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இது இல்லாம ஆகி போச்சு. அதாங்க பிரச்சனை. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருந்துருக்கணும், அதையும் பண்ணல. கருதரங்க பாஸ் சிறப்பு போட்டோ எடுத்தாச்சு. மறுபடியும் அங்கிருந்து கொஞ்சம் வர சரியான ஸ்னோஃபாலு சூப்பரா இருந்துச்சு. அதான் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் பனி மேல எல்லாம் ஏறி நடந்து விழுந்து வீடியோ எடுத்துருக்கு, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கினோம். கீழே இறங்கி வந்து இந்த இதை பார்த்தோம், டிஸ்கிட் மொனாஸ்ட்ரி. புத்தரோட சிலை பெருசா நல்லா சூப்பரா இருந்துச்சு. அது அதெல்லாம் பார்த்துட்டு வர வழியில கூட நல்ல ரோடு இருக்கு, அதை விட்டுட்டு ஆத்துக்குள்ள திருப்பி விட்டுருக்கானுங்க ரோட. அந்த பக்கம் ரோட என்ன சரியான ஆஃப் ரோடுங்க. என்ன வீடியோ எடுக்கிறதுக்குலாம் இல்லை, ஏன்னா 2 வாட்டி மணல்ல விட்டு சரிஞ்சிருச்சு. இதில் ஃபோனெல்லாம் வச்சு நம்ம ஃபோனில் தானே வீடியோ எடுக்கிறோம், எங்கே விட்டு கீழே விழுந்துட்டு சரி எப்படியோ ஒன்று வந்தா போதும் அப்படின்ட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு. ரோடே கிடையாது, ஆத்துக்குள்ள தான் வந்தோம். மெயினான விஷயம் என்னன்னா நம்ம கோப்ரோ இல்லாம ஒரு ஆக்ஷன் கேமரா இல்லாம வந்தது வந்து ரொம்ப ஒரு இதாயிடுச்சு. மொத்தம் வந்தாச்சு. இங்க நுப்ராவேலி வந்துட்டு
ரூம் இப்போ இங்க ஹண்டர் வில்லேஜ்ல வந்து தங்கி பிப்ரவரி தாண்டி 100 வில்லேஜில் வந்துட்டு தங்கியிருக்கோம். இன்னையோட இது பிளானிங் முடிஞ்சிச்சு, கேம்பில் இது பண்ணியாச்சு. நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு துருத்துக்கு போறோம். அதான் பிளானிங். ஓகேவா? ரிட்டர்ன் வரணும். அவ்வளவுதான். டன் பார்க்கலாம், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.